வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் அதை பார்க்கல, நான் இப்போ தான் பார்த்தேன். கமெண்ட்ஸ் வந்து சரி படிக்கலாமே அப்படின்னு படிக்கும்போது தான் ஒரு கமெண்ட்டை படித்து ஐயோ இதை நான் எடிட்டே பண்ணலையாடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது கெமி வந்து வெளியில் போன அந்த ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து கதை வந்து நாக் பண்ணுற சவுண்டு கேட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அதை நான் எப்பயுமே அது நடக்கும் தான், நான் அதை கட் பண்ணாமல் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி மேன் மாட்டிக்கிட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போ ஆட்கள் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த சேனலை அப்லோட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே, இதை பல பேர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் கரெக்டாக எடிட்டிங்கில் கவனமாக இருக்கேன். ஏன்னா அது சில பேருக்கு ஃபன்னியாக இருந்தாலும் சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், சாரி. ஓகே, இப்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு பொசசிவ் ஆகும் அப்படின்னா, அந்த 2 நண்பர்களில் யாரையாச்சும் ஒருத்தர் மேலே யாரோ ஒருவருக்கு காதல்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது பொசசிவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த பொண்ணுக்கு பொசசிவ் ஆகணும். அதில் பெருசாக நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேசிக்காக லவ்ல பொசசிவ்லாம் இருக்கும் தானே. ஆனால் என்ன அந்த பொண்ணு லவ் பண்ணலை, மாறா ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என் மேலே இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பொசசிவ் ஆகுதுன்னா இதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. யாரை வச்சு இதை நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி மற்றும் கமருதி. போன சீசனில் விஷால்னு ஒருத்தர் இருந்தார். விஷால் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்து விஷாலை போட்டு அடின்னு அடித்து மொத்தமாக விஷாலை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு பர்சனாக நம்ம பேசி என்ன பண்ணுவோம், வெளில அமிச்சோம். ஏன்னா அது அவர் பண்ணாமல் அவர் பண்ணார். என்ன பண்ணார், 2 பெண்கள் கிட்ட ட்ரியோ காம்போ லவ். ஒன்று தர்ஷிகா, இன்னொன்று அன்ஷிதா. தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் தர்ஷிகா பின்னாடி போய் லவ் பண்ணுறேன்ற பேரில் லவ்னு சொல்லலை, ஆனால் எல்லா வேலையும் பண்ணா. அப்படி இப்போ எஃப்ஜே வியானா கிட்ட என்ன பண்ணுறானோ, எஃப்ஜே இவங்க கிட்ட ஆதிரை கிட்ட என்ன பண்ணானோ அது எல்லாமே பண்ணவர் தான் விஜே விஷால். அதுக்கப்புறமா ஒரு கடத்துக்கு மேலே தர்ஷிகா எவிக்ட் ஆகுறாங்க. தர்ஷிகா செம பிளேயர், பக்காவான பிளேயர், நல்லா போல்டாக பேசக்கூடிய ஒரு பர்சன். அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க விளையாடி இருக்காங்கன்னா போன சீசனில் அவங்க ஃபினாலே வரைக்கும் வந்திருப்பாங்க, லைக் ஆதிரை. ஆனால் என்னைக்கு போயிட்டு விஷால் கிட்ட விழுந்தாங்களோ இது விஷால் அஃபெக்ட் பண்ணலை, தர்ஷிகாவை அஃபெக்ட் பண்ணி தர்ஷிகா தான் முதலாலாம் வெளியில் போனாங்க, லைக் ஆதிரை. தர்ஷிகா போன பிறகு விஷாலினுடைய அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. அப்போ வரைக்கும் தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் அன்ஷிதாவும் விஷாலும் ஒரு நல்ல நண்பர்கள். இத்தனைக்கும் அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் தான் நல்ல தோழிகள். அன்ஷிதா வந்து தர்ஷிகாவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாங்க, நீ வந்து அவனை நம்பி ஏமாறாத, இல்லை நீ வந்து விஷால் கிட்ட போயிட்டு நீ ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிடு, இல்லை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடு, அவளை வந்து நீ ஹோப் கொடுக்காத, அவளை ஏமாத்தாத, அப்படிலாம் பேசிட்டு தர்ஷிகா வெளியில் போன உடனே அந்த இடத்த நிரப்பிட்டாங்க நம்ம அன்ஷிதா. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அன்ஷிதாவை அடித்து வெளில அமிச்சோம். விஷால் அந்த வீட்டிலே தான் இருந்தார். அதே தான் இந்த சீசனில் ரிப்பீட் ஆகுது. ஒன்று அரோரா, விஷாலுக்கு பதிலாக அரோரா, விஷாலுக்கு பதிலாக எஃப்ஜே. போன சீசனில் ஒரு விஷால், இந்த சீசனில் 2 பேர், ஒன்று அரோரா இன்னொன்று எஃப்ஜே. இதில் பார்வதியும் இருக்காங்க. பார்வதிக்கு நான் வரேன், முதல்ல இந்த 2 கேஸை முடிச்சுட்டு வருவோம். அரோரா இந்த வீட்டுக்குள்ளே பண்ண விஷயம் என்ன, முதல் 4 வாரங்கள், அதாவது துஷார் இருக்கிற வரைக்கும் துஷார் கூட ஃப்ளட் பண்ணுறது, ஆபாசமாக பேசுறது, அவனை செடியூஸ் பண்ணுறது, ப்ரைவேட் ரூமுக்கு அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னது, கூப்பிட்டது, அசிங்கமாக பேசி எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி அதில் அஃபெக்ட் ஆனது யார், துஷாருடைய கேம். துஷார் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அவன் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவன் இண்டிவிஜுவலாக விளையாடி இருந்தால் அவனும் ஃபைனல் வரைக்கும் வரக்கூடிய ஒரு வேர்த்தியான ஒரு பிளேயர். ஆனால் என்னாச்சு, கடைசியில் துஷார் வெளில போயிட்டான், அரோரா இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கமருதீன் நண்பன் சொல்லி கமருதீன் கிட்ட சுற்றிட்டு துஷார் கூட ஒரு 100%னா கமருதீன் கூட ஒரு 50%. இதை பண்ணாங்க, யாருமே அதை மறுக்க முடியாது, உண்மை. அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு கொண்டு வந்தாங்க.
கமருதீன் அப்படியே லைட்டாக டைவர்ட் ஆகி பார்வதி கிட்ட போகாமல் இருந்திருந்தா அடுத்த அன்ஷிதா மாதிரி தான் கமருதீன் வந்து இருந்திருப்பா அப்படி லைட்டாக. ஆனாலும் இது நட்பை தாண்டி ஒரு விதமான ஒரு சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் போச்சு. ஆனால் எல்லைகள் மீறப்படலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதே மாதிரி கமருதீனும் செடியூஸ் பண்ணுறது, அதாவது ஒரே பெட்டில் நடுவில் ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு பக்கத்தில் 2 ஆம்பளை பசங்க, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்னடான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சர்வை பண்ணிட்டாங்க பாருங்கள். துஷார் போயிட்டான், இன்னும் இவங்க 2 பேர் இருக்காங்க. கமருதீன் இப்போ வெளியில் வந்ததுனால ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக மாறிட்டார். இப்போ அடுத்து ஒரு படுகொலியில் அவர் விழ போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. இது ஒன்று. ஸ்டில் அரோரா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்து எஃப்ஜேக்கு வாங்க. எஃப்ஜே, ஆதிரை, வியானா. ஆதிரை வெளில போயிட்டாங்க. விஷால் வந்து முதல்ல தர்ஷிகாவை வெளில அமிச்ச மாதிரி ஆதிரையை அனுப்பிட்டாப்ல. எக்ஸாக்டாக விஜே விஷால் எஃப்ஜே கனெக்ட் ஆவாங்க. இப்போது அடுத்த டார்கெட் வியானா. வியானாவுக்கு ஓட்டிங் இல்லை அப்படிங்கிறது வியானாவுக்கு தெரியலை. கேவலம் பட வாய்ப்புக்காக, கேவலமாக ஒரு சான்ஸ்க்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது, அந்த பொண்ணுக்குன்னு சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தானே அந்த குடும்பத்திலேருந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்போது நான் எதுக்காக இதை இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை தாண்டி ஒரு பெண்ணு வெளியில் வந்து சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை பார்த்து ஒரு 4 பெண்கள் வருவாங்க, வீட்டில் அனுப்புவாங்க. பரவாயில்ல, வியானா மாதிரி ஒரு நம்மளுடைய பொண்ணும் வந்து ஒரு நடிப்புத்துறையில் ஆசைப்படுது பாரு, அந்த பொண்ணு எவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்கு, நம்மளும் தைரியமாக அனுப்பலான்னு தைரியமாக நம்பி அனுப்புவாங்க. ஆனால் மாறா வியானா என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது, அதை தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன், அப்படியாச்சு இப்படியாச்சு, நான் அப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டேன், என் குடும்பம்லாம் இப்படி அப்படின்னு பில்டப் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்து உங்கள் கெரியரில் சாதிக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா, நாய் எப்படி குப்பை தொட்டியை தேடி போகுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பையன் பின்னாடி சுற்றுறீங்க. கேட்டால் அது ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, வாய்ப்புக்காக நான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இதை பார்க்கக்கூடிய உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஆட்கள் அவங்க வீட்டு பெண்களை நம்பி அனுப்புவாங்களா? நம்ம பொண்ணும் நாளைக்கு வெளியில் போச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு வருமா வராதா? நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எப்பயுமே வந்து ஒருத்தவங்க தன் குடும்பத்தையோ இல்லை தன்னுடைய கம்யூனிட்டியோ தனக்கு பின்னாடி ஒரு பேக்கப்பாக வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் அவங்க எடுத்துக்கணுமா எடுத்துக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் இதுங்க 2 இப்போ வந்து பயங்கரமான அல்டாச்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, அவன் தொடலாம் ஆரம்பிச்சிட்டான் எஃப்ஜே. ஒரு பக்கம் இது இருக்கா, இன்னொரு பக்கம் அப்படியே பார்வதிக்கு வந்தீங்க அப்படின்னா பார்வதி, கமருதீன், அரோரா. எத்தனை ட்ரையாங்கல் பாருங்களேன். அரோரா, துஷார், கமருதீன், பார்வதி, கமருதீன், அரோரா, எஃப்ஜே, ஆதிரை, வியானா. எத்தனை ட்ரியோ காம்போடா இந்த சீசனில்? 3 ட்ரியோ காம்போ போய்கிட்டு இருக்கு. பார்வதி வந்து பொசசிவ் ஆகுறாங்களாம். எதுக்கு பொசசிவ் ஆகுறாங்கன்னா, அரோரா கிட்ட கமருதீன் பேசினாலோ இல்லை அரோராவும் கமருதீனும் நெருக்கமாக இருந்தாலோ, போன வாரம் முழுக்க பார்வதியை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க அரோராவும் கமருதீனும். அது உண்மை. அரோரா வாண்டடாக கமருதீன் கூட க்ளோஸாக இருந்து பார்வதியை வெறுப்பேற்றுறாங்க. போன வாரம் வரைக்கும் எனக்கு ஓகே, இந்த பொண்ணுக்கு ஜென்யூனாக அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால் அந்த பொண்ணு வந்து வெறுப்பாகுது, பொசசிவ் ஆகுது, இவங்க வாண்டடாக பண்ணுறாங்களே அப்படின்னு நானே நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீ எதுக்காக அவனை பார்த்து வெறுப்பாகணும், எதுக்காக அரோரா மேலே உனக்கு கோவம் வரணும், எதுக்காக கமருதீன் மேலே உனக்கு பொசசிவ் வரணும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் தெரியுமா? பார்வதி ஆல்ரெடி இதையே சொன்னாங்க, மீண்டும் இதையே சொல்கிறாங்க. இது வந்து காதல் கிடையாது, ஒரு நட்பை மீறிய ஒரு விஷயம். இப்போ நீயும் நானும் லவ் பண்ணலை, எப்படி இந்த மேடம் சொல்கிறாங்க, நம்ம லவ்வர்ஸ் கிடையாது. சம்திங் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே. இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல மாட்டேன், இதை நான் லவ்னு சொல்ல மாட்டேன். அப்போ என்ன சொல்ல வரீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, லவ்வும் கிடையாது, அதுக்கு மிடில் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா? இல்லை இது முழுக்க முழுக்க வந்து ஒரு லவ் ஃபீலிங் கிடையாது, இது வந்து ஒரு லஸ்ட் ஃபீலிங். தன்னுடைய உடல் தேவைக்காகத்தான் இருவரும் பழகிறாங்களோன்னு எனக்கு தோணுது இப்போ. ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாதான், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேயா லவ்வும் கிடையாதான். அவன் உட்காந்து நேற்று தான் 2 பேருக்கும் சொன்னாங்க, பார்வதிக்கும் சேம் அட்வைஸை பண்ணாங்க, கமருதீனுக்கும் ஆரியன் வந்து நீ அந்த வீட்டுக்கு நீ விளையாட போனியா இல்லை ரேஷன் கார்டு எடுக்க போனியா அப்படின்னு கேட்டார். கட் பண்ணி இங்கே வந்து அவன் உட்காந்து பார்வதி தாடையை தடவிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு ரகசியமாக வெளில வராங்க 2 பேரும்.
இதுக்கு முன்னாடி திவ்யாவும் எஃப்ஜிஎமும் ஸ்மோக்கிங் ரூம் போனப்போ அவங்க பேசிக்கிட்ட கான்வர்சேஷனை பிக் பாஸ் வந்து காட்டினார், என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதியும் கமருதனும் ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு வந்ததை காட்டலை. அதை எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னா வியானா. ஏன்னா இவங்க 2 பேர் வெளியில் வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு துணி காய போடுறதும் அவங்க நின்று அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும். அந்த டைம் இவங்க 2 பேரும் ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து வெளியே வராங்க. இது செகண்ட் டைம் நடக்குது போல். வெளில வராங்க. அப்போ வியானா பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எதுக்கு இதுக்கு வர ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து ஏன் ஒன்றா வராங்க, இவங்க இங்கே இருந்து ஏன் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு, ஒன்றா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை காட்டக்கூடிய விஷயமா இருந்தால் பிக் பாஸ் வந்து ஆடியோ மட்டும் காட்டியிருப்பார். இன்ஃபேக்ட் ஸ்மோக்கிங் ரூமில் கேமரா இருக்குது. அப்போது காட்டலை அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தானே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே என்னத்தை ப்ரீச் பண்ணுறீங்க? இதே பார்வதி தன்னுடைய அம்மா கிட்ட உட்காந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி அவங்களுடைய யூடியூப் சேனலில் நான் யார் கூடயாச்சும் உடல் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து நீ என்ன நினைப்ப அப்படின்னும் போது செருப்பு கழட்டி அடிப்பேன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. என்னம்மா எனக்கும் உடல் தேவைகள் இருக்கும்ல அப்படின்னு தாய்கிட்ட உட்காந்து பேசின ஒரு புனித பெண் தான் நம்ம பார்வதி. இன்னைக்கு கமருதன் கூட உட்காந்துட்டு மறுபடியும் இவர்கிட்ட அமித்கிட்டையும் கானா வினோத்துக்கிட்டையும் அவன் வந்து அரோரா கிட்ட அப்படி போகிறான் இப்படி பேசுகிறான் வந்து அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு, எனக்கு பிடிக்கலண்ணே, என்னை வெறுப்பேற்றுறாங்கண்ணே, நான் அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கேன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. என்ன மயிர ஃபீலிங்ஸு, லவ் இல்லைன்ட்ட அப்புறம் உனக்கு எதுக்கு ஃபீலிங்ஸு? ஏன் நீங்கள் ஃப்ரெண்டுக்கு நடுவில் அப்படின்னா அவன் இன்னொரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதும் அவன் அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கும் உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? முழுக்க இவங்க பண்ணுறது என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே புரியுது. இப்போ கமருதனுக்கு உடல் தேவைகள் இருக்குது, பார்வதிக்கும் ஒரு உடல் தேவை இருக்குது. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தானே தவிர்த்து இது லவ் கிடையாது. அது அவங்களே சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இது எப்படி எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கறது? ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அரோரா சொல்கிறாங்க உனக்கு எனக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், நீ எனக்கு வேண்டாம், பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு தான் உனக்கு வந்து வேணும் அப்படின்னா நீ அவ கூடயே போயிரு, நீ எனக்கு வேணவே வேணாம். பார்வதி என்னால் நம்ப முடியாது, பார்வதியவே என்னால் நம்ப முடியாதுன்னா அவ கூட சுற்றுற உன்னையும் என்னால் நம்ப முடியாது. ஸோ நீ எனக்கு வேண்டாம், எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இது நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க பார்வதி, உங்களுக்கு இது 2 பேரையுமே இறக்கும் இல்லையா, 2 பேருடைய கேமையுமே பாதிக்கும் இல்லையா? ஆல்ரெடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு சைன் லாங்குவேஜில் பேசினது, இந்த இன்டைரக்டாக ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு பேசுனது எல்லாமே அந்த வாரங்களில் கமருதனும் பார்வதி எவ்வளோ பெரிய செருப்படி மக்கள்கிட்ட வாங்கினாங்கன்றது அவங்களுக்கு தெரியலை. இன்டைரக்டாக வந்து சொல்லியாச்சு, மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாரத்துலேருந்து அவன் தொடையை தொடுறதும் கையை பிடிக்கிறான், ஆனால் உனா பக்கத்தில் உட்காந்தா கையை பிடிக்கிறான், தாளையை பிடிக்கிறான், இவங்க அவன் கையை பிடிக்கிறாங்க, இடுப்பில் கிள்றாங்க. என்னடா பண்ணுறீங்க புரியலையடா எங்களுக்கு. ஆக மொத்தத்தில் கேவலமான மைண்ட் செட் கொண்ட ஆட்கள் இவங்கெல்லாம். இது வந்து ப்ரைவேட்டாக நடக்குதுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. பார்வதி யார் கூட வேணால் போங்க, யார் கூட வேணால் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கள், அதை கேட்குறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய ஒரு பர்சனல் லைஃப், அது ஓகேவா, அது உங்களுடைய ப்ரைவசி. ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பையனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே, இது வந்து பியோர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, நீ எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு விதமான ஒரு ஃபீல் வந்து உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்குது, இது லவ் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரீச் பண்ணுறீங்கல்ல, வெளியில் ஆடியன்ஸ்க்கு ஒன்று ப்ரீச் பண்ணுறீங்கல்ல, அது கேவலமாக இருக்குது. லவ் இல்லை ஆனால் இன்னொரு பொண்ணுக்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னா வாட் இஸ் திஸ்? இந்த ஷோ 18+ இருந்துச்சு, கொஞ்ச நாளாக அது இல்லை, மீண்டும் இது 18+ மாறுது. இது நல்லதுக்கு இல்லை. அவன் தலையிலே மண்ணவாரி போட்டுக்க போகிறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு மட்டும்தான் அப்படி என் பார்வை தப்பாக இருக்கா, இல்லை அப்படி தான் அவங்க பண்ணுறாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஆனால் லவ் இல்லை அப்படின்னா என்ன? எனக்கு புரியல. என்னுடைய புரிதலுக்கு இது வந்து வெறும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். 2 பேருக்கும் வந்து உணர்ச்சிகள் அவங்களால கட்டுப்படுத்த முடியல.
அவங்களுடைய இந்த பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒருவேளை கமருதீன் வந்து ஒரு பாக்ஸரு ஃபிசிக்காக இருக்கான் அப்படின்னு பார்வதிக்கு ஏதாச்சும் தோணிருச்சா? இவன் வந்து என்ன கண்ணோட்டத்தில் பார்வதியை பார்க்குறான், எனக்கு இது பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு டீப்பான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.